திராவிடம் என்கிற ஒரு அரசியல் உருவானதால் தான் இந்தி இந்த மண்ணுக்குள் நுழைய விடாமல் தடுக்கப்பட்டது. திராவிடம் என்பது ஒரு நெடுஞ்சுவராக இங்கே இருந்தது. இந்தி தடுக்கப்படாமல் இருந்திருந்தால் நாம் இன்றைக்கு மோடி வித்தைக்கு மயங்கி போயிருப்போம். இந்த நாடு பாஜக ஆளுகிற மாநிலமாக மாறி போயிருக்கும். சமஸ்கிருதமயமாகி இருக்கும். தடுக்கப்பட்டது. வடவர் ஆதிக்கம் தடுக்கப்பட்டது. ஆரியர் மேலாதிக்கம் தடுக்கப்பட்டது. பெரியார் காலத்துல நாம எல்லாம் பறக்கல. பிராமணால் கஃபேன்னு எழுதி இருக்கும். எங்கேயாவது அப்படி பார்க்க முடியுமா? இப்ப இருக்கு, சில இடங்களில் கோனார் மெஸ் இருக்குது, நாயுடு ஹால் இருக்கு. ஆனா அங்கெல்லாம் தீண்டப்படாதவர்கள் உள்ளே அனுமதி இல்லைன்னு எழுத கிடையாது. தொழு நோயாளிகளுக்கு அனுமதி இல்லைன்னு எழுத கிடையாது. பிராமணால் கஃபேக்கு கீழே எழுதியிருப்பாங்க, தீண்டப்படாதவர்களும் தொழு நோயாளிகளுக்கும் அனுமதி இல்லை. பேருந்துகளில் அப்போது இருந்திருக்கிறது. WPA சவுந்தரபாண்டியனார் அதற்காக போராடிய வரலாற்று குறிப்பை நாம் பார்க்க முடிகிறது. அதுல தீண்டப்படாதவர்கள் ஏறக்கூடாது, தொழுநோயாளிகள் ஏறக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறாங்க. அப்ப போய் இவங்க அழிச்சாங்க. அதை அழிக்க வைத்தது திராவிட இயக்கம். பிராமணால் கஃபே என்கிற பெயரை அழிக்க வைத்தது திராவிட இயக்கம். எவ்வளவு பெரிய புரட்சி! இதை போய் சர்வசாதாரணமாக மிக இயல்பாக திராவிடம் என்று இளக்காரமாக பேசி, இழிவாக பேசி, ஒட்டுமொத்த கருத்தியலையே, ஒரு வரலாற்றையே மூடி மறைப்பது, திசை திருப்புகிற, மடைமாற்றுகிற ஒரு அரசியல்.